கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கேன் சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய நம்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி அதாச்சும் நம்மளோட முத்து போயிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் இல்லையா. ஒரு ராங் கனெக்ஷன் வச்சுட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட வலிஞ்சு பேசிகிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு ஒரு பரிசு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அம்மனோட அந்த தாலிக்கு நடுவில் இருக்கிற அந்த வைரக்கல்லை அந்த பொண்ணுக்கு கொடுத்துருப்பாரு. இந்த பரிசு நான் உனக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாரு, நான் உன் மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் அந்த பரிசை உனக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆமாம், பொய் சொல்லாத, இது வைரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முத்துக்கிட்ட அந்த பொண்ணு சொல்லுவாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுவாங்க, அவங்கவுங்க என்னென்னவோ பண்ணுறாங்க, நீ எனக்காக என்ன பண்ணியிருக்க, வீடு கட்டி கொடுத்துருக்கியா, என்ன பண்ணியிருக்கன்னு சொல்லும் போது அதெல்லாம் விட பெருசாக வைரக்கல் எடுத்துகிட்டு வந்திருக்கா, அது கோடிக்கணக்கு மதிப்பு உடையது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கல்லை பாரு எவ்வளோ ஜொலிக்கோன்னு பாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. வேற ஒருத்தவங்க மூலயமா அந்த கல் இந்த பொண்ணு வச்சிருக்கிறத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை விசாரிப்பாங்க. நம்ம மயில் வாகனமும் கார்த்தியை விசாரிக்கிறாங்க. இந்த வைரக்கல் உனக்கு எப்படி வந்தது, யாரு கொடுத்தது அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அந்த பொண்ணு எல்லா உண்மையும் உளறிடுவாங்க கார்த்திகிட்ட. அதாச்சும் இந்த முத்து தான் எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு, அவரு தான் இதை என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ உடனே முத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும், இல்லைன்னா நான் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு கார்த்தி மிரட்டாரு. முத்துக்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க. முத்து சொல்லுமா, என்னம்மா திடீர்னு ஃபோன் பண்ணுற இந்த நேரத்துலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னை பார்க்கணும் போல இருக்குது, நீ எனக்கு ஒரு பரிசு கொடுத்தல, அதனால் உனக்கு ஒன்று கொடுக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாற்றி முத்து வர வைக்கிறாங்க. நைஸாக பேசி முத்து என்ன பண்ணுறா அது தெரியாமல் அப்படியா இப்போ உடனே வரணுமா, நான் ஒரு சின்ன வேலையில் இருக்கனே அப்படின்னு சொல்ல விட, என்னை விட உனக்கு என்ன அப்படி பெரிய வேலை, நீ உடனே என்னை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி மாமா சீக்கிரம் வந்துடுற, கவலையப்படாத, நீ கூப்பிடும் போது நான் வராமல் இருப்பேனா, உன்னை விட என்ன எனக்கு வேலையா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ இருக்கிற இடத்த எனக்கு ஷேர் பண்ணு, நான் உடனே சிட்டாக பறந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. கார்த்தி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி பேச சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முத்து வரத்துக்கு பொண்ணு லொக்கேஷன் அனுப்பும்போது முத்து அங்கே மாட்டிக்கிறாரு. மாட்டினதுக்கப்புறம் பஞ்சாயத்தில் கூட்டிகிட்டு முத்து நிறுத்திடுறாங்க. அதாச்சும் இவன் தான் அந்த கல்லை திருடினது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கல் மட்டும்தான் இருக்குது, அந்த தாலி எங்கே, உனக்கு தெரியாமல் இருக்காது, ஒழுங்காக சொல்கிறியா இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாம். அப்போ சிவனாண்டியே போட்டு கொடுத்துட்றாரு. கார்த்தி நிரூபிச்சிடுறாரு இவங்க தான் இந்த தப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.